MI Band 3, MI Band 4 ரெண்டுத்தோடைய கம்பேரிசன் தான் இன்றைக்கி இருக்க இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம இது ரெண்டுத்தோடைய சார்ஜரையும் பார்க்கும் பொழுது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி இருந்தாலும் பட் அதோடைய டிசைன் வைஸில் ரொம்பவே அழகாக MI Band 4 உடைய சார்ஜரை மாற்றிருக்காங்க. ஸோ இதில் கனெக்டிவிட்டி இஷ்யூ பார்த்தீங்கன்னா MI Band 3ல் இருக்கிற மாதிரி இதில் இருக்காது அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம். பில்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் MI Band 4 சார்ஜர் ரொம்பவே குவாலிட்டியாகவும் ரொம்பவே ஃபிட்டபிளாகவும் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அதுதான் இதில் இருக்கக்கூடிய ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய மேஜர் டிஃப்ரென்ஸ். ரெண்டுத்துலேயுமே MI அப்படிங்கிற ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்குது. ஜஸ்ட்டு அதில் நம்ம சொருகிற மாதிரி இருக்கும், இன்னொன்றுத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து அதை உள்ளே வைக்கிறது மாதிரி இருக்கும். அது ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போது இது ரெண்டுத்தோடைய டிசைன் வைஸில் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த MI Band 3, MI Band 4 ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா சிமிலரான ஒரே மாதிரியான OLED டைப் தான் டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா MI Band 3ல் OLED சிங்கிள் கலரில் 0.78 இன்ச்சில் கொடுக்குறாங்க. MI Band 4 பொறுத்த வரைக்கும் 0.95 இன்ச்சில் AMOLED கலர் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இது ரொம்பவே சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். MI Band 4 பொறுத்த வரைக்கும் MI Band 3ல் பார்த்தீங்கன்னா 128x80 பிக்சல் ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. அதுவே MI Band 4ல் பார்த்தீங்கன்னா 240x1120 பிக்சல் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. MI Band 3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவுட்டர் பாடி எல்லாமே பிளாஸ்டிக் கவரில் வருது. அதுவே MI Band 4ல் பார்த்தீங்க அப்படின்னா 2.5D கிளாஸ் கவர் உங்களுக்கு ஆன்டி ஸ்க்ராட்ச் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் எது மேலேயா படுது உங்கள் கைகால் அது மாதிரி எதனா இருந்தால் கூட ஸ்க்ராச்சஸ் அவ்வளோ சீக்கிரத்தில் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி MI Band 3ல் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆக்சிஸ் சென்சார்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. MI Band 4ல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6 ஆக்சிஸ் சென்சார்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. MI Band 4 பொறுத்த வரைக்கும் டச் ஸ்க்ரீன் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஆனால் MI Band 4ல் பார்த்தீங்கன்னா இன்னுமே நிறைய கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு பேண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 3 வாட்ச் ஃபேஸஸில் இருக்குது MI Band 3. பட் ஆனால் MI Band 4 பார்த்தீங்க அப்படின்னா 70+ வாட்ச் ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் DND, மியூசிக் கண்ட்ரோல், இது மாதிரி எல்லா விஷயங்களும் MI Band 4ல் இருக்குது. பட் MI Band 3ல் இந்த மாதிரியான சில மிக முக்கியமான விஷயங்கள் கிடையாதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி MI Band 4 பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபேஸஸை நம்ம பப்ஜியாக இருக்கட்டும் இல்லை நம்மளுடைய ஃபோட்டோஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி எதை வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் MI Band 3ல் பியூர்லி பிளாக் அண்ட் ஒயிட் அப்படிங்கிறதுனால நம்மளால் இந்த மாதிரி எந்த விஷயங்களும் செஞ்சுக்க முடியாது. சென்சார்ஸ் வைஸில் நம்ம ரியரில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், சார்ஜிங் போடுற ஆப்ஷனே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. MI Band 4ல் MI Band 3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாமினலாக இருக்குது. பட் சென்சார்ஸ் வைஸில் MI Band 3 என்னவோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சிங்கிள் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் MI Band 4ல் உங்களுக்கு டுவல் சென்சார்ஸ் ஹார்ட் ரேட் செக் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால மேக்ஸிமைஸ்டு பார்த்தீங்க அப்படின்னா MI Band 4 தான் அதிகமாக விரும்புவாங்க. பட் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கம்பேரிட்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா சில பேர் பட்ஜெட்டில் இருக்குது அப்படின்ட்டு MI Band 3 போயிட்டாங்க அப்படின்னா மேபி அவங்க ஒரு லூசர்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஃபீச்சர்ஸ், மியூசிக் கண்ட்ரோல்ஸாக இருக்கட்டும், மெசேஜஸாக இருக்கட்டும், கால்ஸாக இருக்கட்டும், லாக்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா MI Band 4ல் பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா MI Band 4 நீங்கள் வாங்கணும், MI Band 3 வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான பெஸ்ட் பை லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இன்னும் நல்ல சூப்பரான வீடியோடு சந்திக்கிறேன். அண்டில் சைனிங் ஆஃப் ஜெய் பாபாஸ். யூ ஹேவ் அ நைஸ் டே.